நான் போனப்போ எனக்கு நிறைய வந்து சேஃப்டி இல்லாத மாதிரி நிறைய ஃபீல் ஆச்சு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த சொல்கிறது தான் அந்த வீடியோ. நான் ஒரு ட்ராவலர், ஒரு ட்ராவல் என்தூசியாசிஸ்ட் எல்லாமே ஓகே தான். நான் இதை வந்து இந்த கண்டென்ட்டை வந்து நான் சொல்லி ஆகணும். இது ஒரு அவேர்னஸாக நீங்கள் எடுத்துக்கோங்க. என்ன மேட்டர்னா, ஹிடன் பிளேசஸ் விசிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரீல்ஸில் பார்த்துட்டு நிறைய பேர் வந்து ஹிடன் பிளேசஸ் நோக்கி போகிற கூட்டம் வந்து அதிகமாகிடுச்சுல்ல. ஒரு ட்ராவலராக இருக்கட்டும், இல்லை நார்மலாக ஒரு பிக்னிக்ஸ் இந்த மாதிரி நான் ஒரு புது இடத்த பார்க்கணுன்னு நினச்சி ஆசைப்பட்டு போகிறவங்க அதிகமாக இருக்காங்க இந்த ஜென்ரேஷனில். ஸோ அது நிறைய வகையில் 80-70% வந்து தப்பாக போய் முடிகிற மாதிரி இருக்குது. ஏன் நான் சொல்கிறேன்னா, இப்போ நான் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கேன். ஸோ அதனால் இங்கே வந்து ஹிடன் பிளேசஸ் அதிகம். நிறைய வாட்டர் ஃபால்ஸ், நிறைய ரிவர்ஸ், நிறைய விஷயம் இருக்குது. ஆனால் இங்கே கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் குறிப்பிட்டு சொல்கிறதுக்கு பேசிக்காக அதாவது பப்ளிக்காக நீங்கள் வந்து ஒரு ஸ்பாட்ஸ் இருக்கும், நிறைய ஸ்பாட்ஸ் இருக்கும். கன்னியாகுமரி பீச், அந்த திருவள்ளுவர் சிலையாக இருக்கட்டும், பேச்சிப்பாறை டேம், திருப்பரப்பு வாட்டர் ஃபால்ஸ், இந்த மாதிரி தொட்டிப்பாலம், இதை மாதிரி நிறைய இருக்குது. ஸோ இதெல்லாமே பப்ளிக்ஸ் வந்து எல்லாருக்குமே தெரியும். இந்த இடத்த பார்க்கலான்னு சொல்லிட்டு நிறைய பேர் வெளி மாவட்டத்துலேருந்து வருவாங்க. ஆனால் வெளி மாவட்டத்துலேருந்து நிறைய பேர் வந்து ஹிடன் பிளேசஸ் நிறைய இருக்குங்க. இங்கே கன்னியாகுமரியில் இருக்கிறவங்களே தான் நிறைய ஹிடன் பிளேசஸ் இங்கே வந்து தரமாக இருக்கும், இங்கே வந்து விசிட் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து ஒரு செக்யூரிட்டிஸ் இருக்காது, எந்த ஒரு சேஃப்டி மெஷர்ஸ் இருக்காது, எதுவுமே இருக்காது. ஆனால் வந்து நிறைய பேர் சுயலாபத்துக்காக பண்ணுறாங்க. நிறைய பேர் வந்து சரி நம்ம பார்த்து என்ஜாய் பண்ண இடத்த 4 பேர் பார்க்கட்டுமே அப்படின்ட்டு நல்ல இடத்துலையும் பண்ணுறாங்க. ஆனால் அந்த நல்ல எண்ணம் கெட்டதாக நிறைய போய் முடியுதுன்றது தான் என்னோடய கருத்தாக இருக்குது. ஸோ நான் வந்து எங்கேயுமே போகக்கூடாதுன்னு சொல்லலை. நான் வந்து என்ன கிளியர் கட்டாக நான் சொல்ல வரேன்னா, முதல்ல வந்து அந்த ஹிடன் பிளேசஸ் வந்து ப்ரொமோட் பண்ணுறதுக்கு முன்னாடி, இல்லை வந்து அது 4 பேருக்கு ரீல்ஸ்லேயோ இல்லை ஷார்ட்ஸ்லேயோ ஷேர் பண்ணுறதுக்கு முன்னாடி அங்கே என்ன சேஃப்டியான மெஷர்ஸ் இருக்குது, அங்கே போனால் நம்ம வந்து சேஃபாக இருப்போமான்றதையும் நீங்கள் வந்து உங்கள் வீடியோஸில் வந்து சொல்லி ப்ரொமோட் பண்ணுங்கள். ஸோ ஹிடன் பிளேசஸ் ரீல்ஸில் பார்த்தேன், நான் அந்த இடத்த விசிட் பண்ண போகிறேன்ட்டு பக்கத்தில் இருக்க மாவட்டங்களாக இருக்கட்டும், வெளியூர்லேருந்து வரவங்களாக இருக்கட்டும், நீங்கள் வரும்போது லோக்கல் பீப்புளோட கைடன்ஸ் இல்லாமல், சப்போர்ட் இல்லாமல் போக வேணாம். ஏன்னா நானே நிறைய ஹிடன் பிளேசஸ் போயிருக்கேன் அட் மை ஓன் ரிஸ்க். ஏன்னா எனக்கு இந்த ஊரை பற்றி தெரியும், அதனால நான் போயிருக்கேன். நான் போனப்போ எனக்கு நிறைய வந்து சேஃப்டி இல்லாத மாதிரி நிறைய ஃபீல் ஆச்சு. ஸோ எனக்கே எப்படி ஃபீல் ஆகுதுன்னா, வெளியிருந்து வரவங்களுக்கு இதை பற்றி ஒரு அவேர்னஸும் இருக்காது. அவங்க எப்படி ஃபீல் பண்ணுவாங்க, அவங்க எப்படி சேஃப்டியாக வர முடியுன்றதை நீங்கள் உங்களோட ஓன் ரிஸ்கில் தான் நீங்கள் போகிறீங்க. ஸோ வந்து அதை தவிர்த்துருங்க. போய் நிறைய பேர் ஆபத்தில் மாட்டியிருக்காங்க. நிறைய ஆர்டிகிள்ஸில் நீங்கள் படிக்கலாம், நியூஸில் பார்க்கலாம். பொறுப்பாக அதை பார்த்து செயல்பட்டு நீங்கள் போய் என்ஜாய் பண்ணுங்கன்னு நான் வந்து இந்த வீடியோ மூலமாக கேட்டுக்கிறேன். நல்லா ட்ராவல் பண்ணுங்கள் வித் சேஃப்டியோட. ஓகே, பாய்.